வாக்கி டாக்கி எடுத்து அலர்ட் பண்ணியிருந்தா கூட கட்டாயமா அவரை பிடிச்சிருக்கலாம். ஆனா அதை வந்து சிம்பிளாவே இந்த போலீஸ் வந்து என்ன ஹேண்டில் பண்ணது வந்து எனக்கு செயின் பறி கொடுத்தது அந்த நடந்த சம்பவத்தோட அதிர்ச்சியை விட டெல்லி காவல் அதிகாரிகள் நடந்த அதிர்ச்சி தான் பயங்கரமா இருந்துச்சு எனக்கு. ஏன்னா தமிழ்நாட்டுல ஏதாவது ஒரு சம்பவம் நடக்குது சாலையிலன்னா ஒரு யாருக்கோ நடக்குதுன்னா தப்பு நடக்குதுன்னா இன்னொரு 10 பேர் ஓடி வந்து சாலையில் இருக்கவங்க பார்த்து வந்து காப்பாத்துவாங்க. ஆனா அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் இங்க நடக்காதான் எனக்கு மிகப்பெரிய ஷாக்காவே இருந்தது. எனக்கு வந்து மிகப்பெரிய அதிர்ச்சி என்னவென்றால் இங்க வந்து காவல் அதிகாரிகள் வந்து இப்படி ஒரு லெத்தார்ஜிக்கா இருக்கக்கூடாதுங்கிறது தான். வழக்கம் போல் காலை 6 மணிக்கு நமது தமிழ்நாடு டெல்லியில் அமைந்திருக்கின்ற தமிழ்நாடு கெஸ்ட் ஹவுஸ்ல இருந்து காலை நடைப்பயணம் செல்வதற்காக நானும் என்னோடு சக தோழரான ராஜ்யசபா உறுப்பினர் சல்மா அவர்களும் நடைப்பயிற்சிக்கு சென்றோம். செல்லும் பொழுது ஒரு 10-15 நிமிடங்களுக்குள்ளாக தூதரகங்கள் இருக்கின்ற அதிகமான அந்த தமிழ்நாடு கெஸ்ட் ஹவுஸ் பக்கத்துல நிறைய தூதரகங்கள் இருக்கின்றது. அந்த தூதரகங்கள் வழியெல்லாம் பாதுகாப்பான வழி, அந்த வழித்தடத்தில் நாங்கள் சென்று கொண்டிருந்தோம். எங்களுக்கு எதிராக ஒரு நபர் ஸ்கூட்டியில் ஹெல்மெட் அணிந்து கொண்டு எதிரே வந்தார். நாங்கள் அந்த பிளாட்ஃபார்மை ஒட்டி தான் நடந்து கொண்டிருந்தோம். ஏனென்றால் நடு ரோட்டில் வாகனங்கள்லாம் வந்து கொண்டிருந்ததுனால் பிளாட்ஃபார்மை ஒட்டி பாதுகாப்பாக நடந்து கொண்டிருந்தோம். எதிரில் ஒரு நபர் வந்தார், ஸ்கூட்டரில் ஹெல்மெட் அணிந்து கொண்டிருந்தார். நான் நினைத்தேன் அவருக்கு வழி விட்டுட்டு போவோம்னு நான் கொஞ்சம் விலகினேன். விலகிய பொழுது ரொம்ப அருகில் வந்தவர் என் தங்கச்ச சங்கிலியை பிடுங்கினார். நான் ரியலைஸ் பண்றதுக்குள்ள துணியையும் டோர் மை க்ளோத்ஸ், துணியை இழுத்து அறுத்து விட்டார். நான் கத்துறேன், அதுக்குள்ள அவர் போயிட்டாரு. நெக்ல கொஞ்சம் ஒரு சின்ன இன்ஜுரி இருக்கு, ஒரு சின்ன கிராச்சஸ் இருக்கு. அவர் போறாரு, ரொம்ப ஸ்லோவா என்னமோ சாதிச்சுட்டு போற மாதிரி ரொம்ப ஸ்லோவா போறாரு அவரு. நான் கத்துறேன், சாலையில கொஞ்சம் பேர் இருந்தாங்க, நானும் கத்துறேன். என்னோட இருந்த சக எம்பியும் ஹெல்ப் பண்ணுங்கன்னு நாங்க கத்தும் பொழுது அங்க யாருமே ஒருவர் கூட வரவில்லை. ரொம்ப ஷாக்கா இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் நான் திரும்பி நடந்து மறுபடியும் தமிழ்நாடு கெஸ்ட் ஹவுஸ்க்கு திரும்பி வரோம். ஒரு 2 மினிட்ஸ் டிஸ்டன்ஸ்குள்ளேயே 2 மினிட்ஸ்குள்ளேயே நான் வந்து ஒரு டெல்லியோட பேட்ரோல் வெஹிக்கிளோட பார்த்தேன். உடனடியாக நானும் சக நாடாளுமன்ற உறுப்பினரும் விரைந்து சென்று அதுல 2 காவல் அதிகாரிகள் இருந்தார்கள். விரைந்து சென்று சொன்னேன், இந்த மாதிரி ஒரு செயினை வந்து பறிச்சுட்டு போயிட்டாரு, கொஞ்சம் நீங்க வந்து புடிங்க வர அப்படின்னு சொல்றேன். என் துணியை கிழிந்திருந்தது, என்னோட ஆடை கிழிந்திருந்தது. அதை பார்த்தார். பார்த்து சுச்சுவேஷனை உணர்ந்து கொண்டு சிம்பிளா அவர் வந்து உங்க பேர் கொடுங்க, உங்க போன் நம்பர் கொடுங்க, நீங்க வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுங்க, இதுதான் அவர் பேசின பேச்சு. உடனடியாக அவரோட பெட்ரோல் வண்டியில இருந்த வாக்கி டாக்கி எடுத்து அலர்ட் பண்ணியிருந்தா கூட மற்ற ஏதாவது ஒரு டிராஃபிக் ஏரியாலேயோ இல்லை சிக்னல் ஏரியாலேயோ கட்டாயமா அவரை பிடிச்சிருக்கலாம். ஆனா அதை வந்து சிம்பிளாவே இந்த போலீஸ் வந்து என்ன ஹேண்டில் பண்ணது வந்து எனக்கு செயின் பறி கொடுத்தது அந்த நடந்த சம்பவத்தோட அதிர்ச்சியை விட டெல்லி காவல் அதிகாரிகள் நடந்த அதிர்ச்சி தான் பயங்கரமா இருந்துச்சு எனக்கு, எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணாம. ஏன்னா தமிழ்நாட்டுல ஏதாவது ஒரு சம்பவம் நடக்குது சாலையிலன்னா ஒரு யாருக்கோ நடக்குதுன்னா தப்பு நடக்குதுன்னா இன்னொரு 10 பேர் ஓடி வந்து சாலையில் இருக்கவங்க பார்த்து வந்து காப்பாத்துவாங்க. இல்ல அங்க இருந்த பெட்ரோல் வண்டியில் நம்ம போலீஸ் கிட்ட சொன்னோம்னா அவங்க உடனே வந்து ரெஸ்கியூ பண்ண ஏதாவது பண்ணுவாங்க, வாக்கி டாக்ல அலர்ட் பண்ணுவாங்க. ஆனா அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் இங்க நடக்காதான் எனக்கு மிகப்பெரிய ஷாக்காவே இருந்தது. அப்புறம் காவல் அதிகாரி பெட்ரோல்ல இருந்த போலீஸ் சொன்னா அவரும் வந்து பெருசா அதை வந்து ரியாக்ட் பண்ணவே இல்லை. இதெல்லாம் பார்த்தா டெல்லியில வந்து பெண்களுக்கான சேஃப்டி என்பது மிக கேள்விக்குறியாக இருக்கின்றது. இந்தியா முழுவதுமே பெண்கள் பாதுகாப்பாக வாழ்வதற்கு தகுதியற்ற நாடாக தான் எனக்கு இந்தியா இருந்து கொண்டிருக்கிறது. அது 2வது இடத்துல இருக்கும் நம்ம. அது மிகப்பெரிய வெட்கக்கேடு. இன்றைக்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கே இந்த மாதிரி ஒரு நிலைமை, அப்ப சாதாரண ஒரு பெண்கள், படிக்காத பெண்கள், சாதாரண பெண்களுக்கு நிலைமை என்னாகும்? நாடாளுமன்ற உறுப்பினர்ன்றதுனால உடனடியாக என்னால காவல்துறை அணுக முடியுது, உடனடியாக ஸ்பீக்கர் அணுக முடியுது, உடனடியாக உயர் அதிகாரிகள் அணுக முடிகின்றது. ஆனால் சாதாரண ஏழை பெண்கள், சாதாரண பின்புலத்தில் இருக்கின்ற பெண்கள் இப்படிப்பட்ட மோசமான சம்பவங்கள் நடக்கும் போது எப்படி வந்து காவல் அதிகாரிகளே உடனடியாக அணுக முடியும்? அவங்க கிட்ட நீதி கிடைக்கும் அவங்களுக்கு. எனக்கு வந்து மிகப்பெரிய அதிர்ச்சி என்னவென்றால் இங்க வந்து காவல் அதிகாரிகள் வந்து இப்படி ஒரு லெத்தார்ஜிக்கா இருக்கக்கூடாதுங்கிறது தான். அதுவும் குறிப்பா டபுள் இன்ஜின் சொல்லி நமது மாண்புமிகு பாரத பிரதமர் பேசுவாரு. டபுள் இன்ஜின் இங்க ஃபெயிலியர் தான். இங்க டெல்லியில வந்து பிஜேபி தான் ஆட்சி ஆண்டு கொண்டிருக்கிறது. ஒரு ஒரு முதலமைச்சராக ஒரு பெண் இருக்கிறார்கள், ஆனா இங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ஒரு பக்கம் நாடாளுமன்றம் நடந்து கொண்டிருக்கிறது,
இந்தியாவோட தலைநகரத்தில் அதே நேரத்தில் ஒரு பெண் நாடாளுமன்ற உறுப்பினருக்கு எதிரான குற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இதுதான் இன்றைய இந்தியாவின் நிலைமை. இது மிக மோசமானது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.